பிக்சலா டுட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிற கேஸ். இது வந்து 8th எபிசோடு. நீங்கள் பல எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் தான் இங்கே நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ட்ரீ வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஷேடிங், கலர்ஸ் அதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறோம், ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது ட்ராயிங்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் சைஸில் இருக்க போகிறதில்ல, பிளேயரோட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதாவது ரெசல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/32 அப்படிங்கிற ரெசல்யூஷனாக வரும். அதாவது எக்ஸில் 16 அண்ட் ஒயில் 32. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஏன்னா ட்ரீ வந்து டாலாக இருக்கும், பிளேயர் சைஸில் இருக்காது. இப்போ புஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் சைஸ்க்கு வரையலாம், ஏன்னா புஷ் வந்து பொதுவாக சின்னதாக தான் இருக்கும். சரி, ஓகே. போகிறப்போ பேசாமல் போயிட்டு நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ண அந்த மிரர் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிரர் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ கலர் லைன் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் இந்த மிரர் டூல். ஓகே, இப்போ நான் ரேண்டமாக ஒரு ட்ரீ வரைகிறேன். அதாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நான் வரைகிறேன். நீங்களும் ஏதாச்சும் உங்களுக்கு ரேண்டமாக தோன்றதை வரைங்க கைஸ். மீன் இது கொஞ்சம் எக் ஷேப்பில் இருக்குது, பட் ஸ்டில் இப்போதைக்கு ஓகே தான். நம்ம அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ண இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே ட்ரங்கையும் வரைஞ்சிடலாம். திஸ் இஸ் மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டாப் டவுன்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்க போகுது நம்ம வரைகிற பிக்சல் ஆர்ட். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ வந்து ட்ரீ வந்து பொதுவாகவே க்ரீன் கலர் தான் இருக்க போகுது. ஸோ க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த கிராஸ்லேருந்து கூட கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஐயோ, மாற்றி ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இதை இந்த லேயரில் பெயிண்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் டூ லைட்டாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கும் இதை நாங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் எடுத்து வரையலாம். பத்தில் இதை நான் ஏன் இவ்வளோ டார்க்காக வரைகிறேங்கிறதையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் புரிய வச்சுருவாங்க. ஸோ டு நாட் நீட் டு வரி. ஓகே, நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டார்க்கு கூட போகலான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐ கெஸ் இது ஓகேன்னு நினைக்கிறேன். பார்க்க உங்களுக்கு டூ டார்க்காக தெரியும், பட் இது ஓகே தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலரை விட ஒரு லைட்டர் வெர்ஷனை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி நம்ம வந்து வரையலாம். நம்ம என்னன்னா, இந்த ட்ரீ வந்து ஒரு 4 செக்ஷனாக பிரிக்க போகிறோம் கைஸ். ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ இதை விட இன்னும் ஒரு லைட்டர் வெர்ஷன் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இதை விட இன்னும் ஒரு லைட்டர் வெர்ஷன் எடுத்துப்போம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸை வச்சு உள்ளே பெயிண்ட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான வேலை. ஓகே, இப்போ வந்து ட்ரங்க்குக்கான கலரை கொடுத்துருவோம். ஸோ ட்ரங்க் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரௌன் தான். ஓகே கைஸ், இப்படி கொடுத்தா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஓகே நினைக்கிறேன். ஸோ ட்ரங்க்கு நம்ம கொஞ்சம் ஷேடிங்லாம் பண்ணலாம், பட் அப்புறமெல்லாம் இப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரீ கொஞ்சம் நல்லாவே வந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போவே இது பார்க்க நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த கிரிட்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போவே இது பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. மேபி நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு ஒரு லேயர் அதிகமாக ஆக்கலாம். நோ 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 ரொம்ப மோசமாக இருக்குது. பழைய மாதிரியே இருக்குது கைஸ், மாற்ற வேணாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா,
இந்த இந்த லேயரில் இருக்கிற கலரை கொஞ்சம் வந்து மேலே கொண்டு போகிறது, இந்த லேயரில் இருக்கிற கலரை கொஞ்சம் மேலே கொண்டு போகிறது, இந்த லேயரில் இருக்கிற கொஞ்சம் மேலே கலரை கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுன்னு பண்ணால் ஒரு மாதிரி லீஃப்லாம் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் இப்போ புரியலன்னா என்னன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓ சாரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம மிரரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இதை லைட்டாக அப்படி வரையலாம். கண்ணா பின்னான்னு உங்களுக்கு இஷ்டப்படி வரைங்க, நோ ப்ராப்ளம். யா, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி ரேண்டமாக வரைங்க. ஒரே பேட்டர்னில் வரைஞ்சிடாதீங்க கைஸ், அப்படியே பச்சையாக தெரியும். ஸோ ஐ மீன் பச்சைனா க்ரீனாக இல்லை, அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அப்படி இருந்தால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது, ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். யா, திஸ் இஸ் எனஃப்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து தெரியுது, பட் இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பாட்டம்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி இதை விட கொஞ்சம் லைட்டர் கலர் எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே போகும் எனிவே டார்க்காக தானே ஆக போகுது. ஸோ லைட்டர் கலர் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகும் பார்க்குறதுக்கு நைஸ். இப்போ இந்த கலரை எடுத்து கொஞ்சம் மேலே போல் வர மாதிரி பண்ணிடலாம். எஸ். ஸோ இப்போ சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாப்பில் வந்து லைட் ரொம்ப அதிகமாக போடும். ஸோ அதனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோவிஷாக எடுத்துக்கலாம். அது ஏன்னா வந்து இந்த க்ரீனரியாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு லைட் க்ரீன் இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சதுக்கப்புறம் புரியும். ஓகேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இது பார்க்க வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொதுவாக வந்து நான் இவ்வளோ ஒரு டார்க்கான பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன் அவுட்லைனுக்கு. பட் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரீயோட அவுட்லைன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் வரைஞ்சேன். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவுட்லைனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் டார்க்கான ஒரு க்ரீன் கலர் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு வந்து சிமெட்ரியை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அந்தளவுக்கு பிளாக் பிடிக்கலை, ஸோ அதனால் கொஞ்சம் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் தான். ட்ரங்க்குக்கு வந்து இந்த கலரை சூஸ் பண்ணி, ஆமாம் இதில் கொஞ்சம் டார்க்கர், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லா டார்க்காகவே எடுத்துங்க. எடுத்து அவுட்லைனாக கொடுத்துருங்க. ஸோ எஸ், இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்னே சொல்லி ஆகணும். நம்ம ட்ரீ அதாவது நம்ம கிராஸோட மெர்ஜ் ஆகுதுன்னே சொல்லி ஆகணும். கிராஸ் ஆன் பண்ணிக்காங்க. ஸோ யா, ஸ்டில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் யா நம்ம கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர்ஸில் கொஞ்சம் டெக்காலிட்டி வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற டார்க்கர் கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறது, இங்கே இருக்கிற கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறது, அப்புறம் மேலே இருக்கிற ஹைலைட்ஸை வந்து இங்கே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கலர்ஸ் எடுத்து இந்த அவுட்டர்லையும், இங்கே இருக்கிற கலர் எடுத்து இந்த அவுட்டர், ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும் உங்கள் ட்ரீக்கு. ஸோ கொஞ்சம் ரொம்ப டார்க்காக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்க. என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி இதோட கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸ்டில் டார்க்காக தான், ஐ மீன் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கலர் எடுத்து கொஞ்சம் டார்க் ஆக்கி இந்த கலர் எடுத்து கொஞ்சம் டார்க் ஆக்கி இந்த கலர் எடுத்து இதையும் கொஞ்சம் டார்க் ஆக்கிங்க. ஐயா, இப்போ கொஞ்சம் ரவுண்டான ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கலர்ஸ் எடுத்து இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கலர்ஸு இங்கே இருக்கிற ஐயோ சாரி, நான் வந்து இதை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே இருக்கிற கலர் எடுத்து இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே இருக்கிற கலர் எடுத்து இங்கே ஒரு டாட் டாட் டாட், மேபி டாட் கூட பண்ணால் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு கோடு போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ட்ரீ டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹைலைட்ஸ் எடுத்து இங்கே வந்து லைக் இப்படி
சரி இது டூ மச்சாக இருக்குது இங்கே பார்க்க. ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ் இந்த கலர். மேபி இந்த கலர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். யா இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இப்போ ட்ரங்க்குக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு என்ன கொடுக்கலாம்னா பேசிக்காக இதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப கம்மியான பிக்சல்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஒரு டார்க்கான கலர் எடுத்து லைக் ரேண்டமான இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கனாலே அதுவே போதும், ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க்கு கலர் எடுத்துக்கலாமா? ஸோ யா இப்போ ஃபைனல் டச்சாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷேடோ அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஐ மீன் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த ட்ரிக்கு கிடையாது. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், ஃபுல் பிளாக். இதோட ஒபேசிட்டி வந்து ஒரு 40. ஐயா பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து இது எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இதுவே பர்ஃபெக்டான பிளேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே நான் இங்கே வந்து நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ ஒரு ஃபைனலைஸ் ட்ரீ வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு. பட் இப்போ வந்து நம்ம கிராஸோட மேட்ச் ஆகாத மாதிரி கலர் ஃபீல் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயை அப்படி ஓகே இந்த ஐ மீன் இந்த லேயரை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுத்து நாம் வந்து இது பண்ணலாம், லைக் நம்ம கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். சேச்சுரேஷன் கம்மி பண்ணிட்டு டூ பிரைட்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ், கான்ட்ராஸ்ட் மாற்றிடலாம். இது ஏன் மேட்ச் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரணம் வந்து நான் யூஸ் பண்ண கலர்ஸ் தான். பிரச்சனை இல்லை, இது கொஞ்சம் டைம் எடுத்து கலர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆல்ரெடி டுட்டோரியல் கொஞ்சம் பெருசாக போயிட்டதுனால நாம் இதை இப்போயே முடிச்சிக்கலாம். ஸோ நான் மேபி நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நான் இந்த கலர் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி காமிச்சிடுறேன் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து இங்கே இருக்கிற கிராஸு அப்புறம் அங்கே இருக்கிற ட்ரீ வந்து சுத்தமாக மேட்சே ஆகலை. பிகாஸ் ஆஃப் த கலர்ஸ்னால தான் சொல்லி ஆகணும். கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கிறதுனால இது சுத்தமாக மேட்சே ஆகலை. பார்க்குறதுக்கு ஏதோ தனி யூனிவர்ஸ்லேருந்து பிடுங்கிட்டு இந்த மரத்தை மட்டும் வச்ச மாதிரி இருக்குது. அதனால் இப்படி பண்ணவே கூடாது, இந்த கலர்ஸில் மட்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அந்த ட்ரீ வரைஞ்சி காமிச்சோம். இப்போ நம்ம பண்ண ட்ரீ கான்செப்ட் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகும். ரவுண்டு ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப டாலான ஷேப்பாக இருக்கட்டும், ரொம்ப நசுங்கின ஷேப்பாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மாதிரி ட்ரீ வேணாலும் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து லீவ்ஸ்லாம் தெரியுற மாதிரி கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஹை லெவலில் நீங்கள் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். அந்த டுட்டோரியல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக் டுட்டோரியலுங்கிறனால உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே போயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.